இன்றைக்கி நம்ம கேலிகிராஃபி பென்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் நம்ம நிறைய டைப்ஸ் பார்க்க போகிறோம். சரி, ஓகே, பார்க்கலாம் வாங்க. ஸோ கேலிகிராஃபி அப்படின்றது வந்து எந்த பெனில் வேணால் நம்ம பண்ணலாம். ஈவன் நம்ம கலர் பென்சில்ஸில் பண்ணலாம், ப்ரெஷ்ஷில் பண்ணலாம், மார்க்கர், பென்சில் எதில் வேணால் நம்ம வந்து கேலிகிராஃபி பண்ணலாம். அதுக்கு நமக்கு வந்து நார்மலாக ஒரு டிப் தெரிஞ்சிருக்கணும், எப்படி நம்ம கேலிகிராஃபி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது தெரிஞ்சிருந்தால் போதும், நம்ம எதில் வேணால் கேலிகிராஃபி பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரஷ் பென்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரஷ் பென்ஸ் வந்து நமக்கு எல்லாத்துக்குமே நார்மலாகவே தெரிஞ்சிருக்கும். ஸோ பார்க்க வந்து ப்ரஷ் மாதிரி இருக்கும், அது நார்மலாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி நம்ம வந்து பார்த்துருப்போம். மோஸ்ட்லி எல்லாருமே வந்து நம்ம டாம்ஸ் தான் வச்சுருப்போம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து நம்ம ப்ரஷ் பென்னுன்னு சொல்கிறோம். க்ரியேட்டிவாக கேலிகிராஃபி, அசைன்மெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. அடுத்து பார்த்திங்கன்னா பென்டல் ப்ரஷ் பென்ஸு. அதோட நிப் வந்து இவ்வளோ பெருசாக இருக்காது, பட் நம்ம நார்மலாக கேலிகிராஃபி பண்ணலாம். அது வந்து நார்மல் நிப்பாக தான் இருக்கும், பட் நல்லா கேலிகிராஃபி பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ரெனால்ட்ஸோட பால் பாயிண்ட் பென். அது வந்து 1 mm தான் இருக்கும். ஸோ நான் சொல்லியிருந்தேன்ல, எதில் வேணால் நம்ம கேலிகிராஃபி பண்ணலாம்னா அது வந்து கேலிகிராஃபி பண்ண யூஸ் பண்ணுற ஒரு நார்மல் பென் தான். நெக்ஸ்ட்டு மோனோலைன் பென். அது ஒரு நார்மல் மார்க்கர் மாதிரி தான் இருக்கும், பட் அதோட நிப் ரொம்ப நல்லாயிருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். அதில் நம்ம ஃபாக்ஸ் கேலிகிராஃபி பண்ணி தான் வந்து டபுளாக நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும், பட் ஆல்சோ அது கேலிகிராஃபி பென்சில் தான் வருது. அடுத்து பாயிண்டட் நிப் பென்ஸ். அதை நம்ம டிப் பென்ஸ்னும் சொல்லுவோம். ஸோ இங்க் டிப் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க, அது மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ கிளாஸ் பென்ஸ் கூட அதோட கீழே தான் வரும். ஸோ கிளாஸ் பென்ஸும் வந்து நார்மல் ப்ரஷ் பென் மாதிரி நம்ம டைரெக்டாக எழுத முடியாது. 2 times கோடு போட்டு அதில் ஃபுல்லாக கலர் ஃபில் பண்ணி அப்படி தான் நம்மளால் வந்து பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ராட் எட்ஜ்டு பென்ஸ். அது வந்து நம்ம கோதி கேலிகிராஃபிலாம் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்போம்ல, அதோட நிப்ஸ் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக ஈவனாக இருக்கும். ஸோ பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த பென்ஸ்லாம் வந்துட்டு மோஸ்ட்லி நிறைய ஓல்டன் டைம்ஸ்லலாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரில, பட் அது வந்து ஒரு யூனிக்கான ஒரு லெட்டரிங்னு நம்ம சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒப்ளிக் நிப் பென்ஸ் வருது. ஸோ ஒப்ளிக் நிப் பென்ஸும் அதே மாதிரி தான், ரொம்ப அது மாதிரி தான், பட் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக நமக்கு வந்து இருக்கும். அந்த காலத்துலலாம் வந்து நியூஸ் பேப்பர்ஸில் ஹெட்டிங்ஸ் வந்து ஹைலைட் பண்ணுறதுக்கு காப்பர் பிளேட் கேலிகிராஃபி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ காப்பர் பிளேட் கேலிகிராஃபி அப்படின்றது இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணுற ஒரு நார்மலான ஹெட்டிங் கேலிகிராஃபி தான். ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி பென்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் எக்ஸாம்பிள் கூட உங்களுக்கு வந்து பென்ஸ் காட்டுறேன். இது நான் வந்து சப்னா பென்ஸில் வாங்கியிருந்தேன். நான் சொல்லியிருந்தேன் அதோட லிப்ஸ்லாம் ரொம்ப வந்து ஃப்ளாட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாருங்கள், இது வந்து அவ்வளோ ஃப்ளாட்டாக இருக்காது, பட் அது வந்து ரொம்ப நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதோட நிப் லைட்டாக தான் ஃப்ளாட்டாக இருக்குது, பட் அது நல்லா ஃபுல் ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ நான் என்கிட்ட இருக்க நிப்ஸ் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ஓகே, ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து அதே மாதிரி தான். நம்ம வந்து பார்த்துருப்போம், உருது லாங்குவேஜஸ், இஸ்லாமிக்கோடது, முஸ்லீம் பீப்புள்ஸ்லாம் வந்து ஒரு லாங்குவேஜ் எழுதுவாங்களே, அதெல்லாம் வந்து அது வந்து ஒரு டைப் ஆஃப் ப்ரஷ் பென்னில் தான் அவங்க எழுதுகிறாங்க. அந்த கேலிகிராஃபியும் அது ஒரு டைப் ஆஃப் கேலிகிராஃபி தான், ஒரு ட்ரெடிஷ்னல் கேலிகிராஃபின்னு சொல்லலாம். அதுதான் வந்து நமக்கு வந்து ட்ரெடிஷ்னல் டூல்ஸ்லேயே வருது. அடுத்து ஃபெல்ட் டிப்னால் வந்து அந்த டிப் வந்து நல்லா ஒரு மாதிரி க்ராஸாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். அடுத்து வந்து நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் எழுதுறது, அந்த பென்ஸ் தான் நான் கொஞ்சம் விவரமாக எழுதியிருக்கேன்னு வச்சுக்கலாம். அடுத்து வந்து நமக்கு வந்து இங்க் ப்ரஷஸ் இருக்குது. ஸோ அது வந்து சைனீஸ் அண்ட் ஜப்பானீஸ்லாம் லாங்குவேஜஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல எழுதுறதுக்கு. நீங்கள் வந்து டோரேமான் நிஞ்சா ஹட்டோரிலாம் பார்த்துருந்தீங்கன்னா அதில் எழுதுவாங்கள்ல மெசேஜஸ்லாம் சென்ட் பண்ணுறதுக்கு, அதெல்லாம் வந்து இந்த டைப் ஆஃப் ப்ரஷ் பென்சில் தான் எழுதுகிறாங்க. கடைசியாக வந்து நம்ம பார்க்குறது ஃப்ளெக்ஸ் பென்ஸ். ஃப்ளெக்ஸ் பென்ஸ்னால் ஒரு நிப்பு வந்து எழுதும் போது நார்மல் நிப்பாக தான் இருக்கும், பட் அது எழுதும் போது அப்படியே விரிஞ்சு அது திக்காக கொடுக்கும், திக் ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்கும்ல. ஸோ அதுதான் வந்து நம்ம ஃப்ளெக்ஸ் பென்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ நம்ம வந்து அதோட எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 3 லைன் ஆசோட ஃபேக்ஸ் காலிகிராஃபி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான். அடுத்து வந்து பாயிண்ட் அண்ட் நிப் பென்ஸ். அதான் வந்து காப்பர் பிளேட், அப்புறம் மாடர்ன் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ப்ராட் எட்ஜ்டு பென்ஸ். அதான் அந்த ஃப்ளாட் நிப்போட இருக்கும். அது பிளாக் லெட்டரிங், இட்டாலிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரோமன் கேபிட்டல்ஸ்க்கெலாம் கூட யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து ப்ரஷ் பென்ஸ். அது நமக்கே தெரியும், ப்ரஷ் லெட்டரிங் அண்ட் ரொம்ப வந்து க்ரியேட்டிவிட்டி காட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஒப்ளிக் டிப் பென்ஸ். இதான் வந்து நான் சொல்லியிருந்தேன், காப்பர் பிளேட் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக யூஸ் பண்ணுறதுக்காக பண்ணுறது தான்.
அடுத்து வந்துட்டு ஃபெல்ட் டிப் மார்க்கர். அதே மாதிரி தான் மார்க்கர் தான், கொஞ்சம் ஒரு மாதிரி பெண்டிங்காக இருக்க மாதிரி இருக்கும். அடுத்து அந்த ரீட் அண்ட் குவாலம் பென்ஸ், ட்ரெடிஷ்னல் அரபிக் இஸ்லாமிக் ஸ்கிரிப்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது சொல்ல மாதிரியே இருக்குது. அடுத்து இங்க் ப்ரஷ், அந்த சைனீஸ், ஜப்பானீஸ், கொரியன் கேலிகிராஃபிஸ் கூட இதில் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து ரூலிங் பென்ஸு, இது வந்து ஆர்னமெண்டல் ஃபின்லி லில் பென்ஸு, அந்த ஆர்னமெண்ட்ஸ்லலாம் யூஸ் பண்ணுறாங்களே அந்த மாதிரி பென்ஸுன்னு சொல்லலாம். ஓகே, நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து நம்ம கேலிகிராஃபியோட பேசிக் டிப்ஸையும் இந்த வீடியோலேயே பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்து ஒரு லெட்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது இம்பார்ட்டண்ட்டாக போடுற இந்த ஒரு லைன் ஸ்டார்டிங்கில் போடுறது தான் நம்ம ஸ்டார்டிங்கெல்லாம் ஹெட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எண்டிங்லேயே ஒரு லைன் வரும். ஸோ எப்படி சொல்கிறது, நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன். ஸோ வந்து இப்போ ஓ அப்படி ஸ்டார்ட் பண்ணுறோன்னா இந்த ஸ்டார்டிங் ஸ்ட்ரோக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதான் வந்து ஸ்டார்டிங் அண்ட் ஹெட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து அந்த ஓவை கம்ப்ளீட் பண்ணி நம்ம இப்படி போடும்போது இந்த எண்டிங் ஸ்ட்ரோக்கை வந்து அவங்க வந்து எண்டிங் இல்லைனா டெயில் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து நம்ம வந்து அசெண்டிங் ஆர்டர், டிஸ்டிங் ஆர்டர்லாம் வந்து சின்ன வயசுலலாம் படிச்சிருப்போம். ஸோ வந்து சின்னதுலேருந்து பெருசுனா அசெண்டிங் ஆர்டர், பெருசுலேருந்து சின்னதுன்னா டிசெண்டிங் ஆர்டர் மாதிரி. இங்கே வந்து மேலே வந்து இந்த ஒரு ஸ்ட்ரோக் வருதுல்ல, அந்த ஸ்ட்ரோக் மேலே வந்துச்சுன்னா அசெண்டர்ஸ்னும், கீழே வந்துச்சுன்னா டிசெண்டர்ஸ்னும் சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டே வந்து கேலிகிராஃபியில் திக் அண்ட் திக் ஸ்ட்ரோக்ஸ் தான். ஒன்றுமே கிடையாது, கீழே வரதை திக்காகவும் மேலே போகிறத தின்னாகவும் போட்டால் போதும், நமக்கு வந்து க்யூட்டான கேலிகிராஃபி லெட்டர் கிடச்சிரும். ஸோ இதில் வந்து ஹேண்ட் ரைட்டிங் நம்ம நல்லா தெரிஞ்சிருந்தாலே போதும், சூப்பராக கேலிகிராஃபி பண்ணலாம். சில பேர் வந்துட்டு கீழேருந்து இதை போட்டு இப்படிலாம் போடுவாங்க. ஸோ கீழேருந்து தானே போகுது, அப்போ அது வந்து தின்னா தானே போடணும்னு சொல்லிட்டு இங்கே தின்னா போட்டுருவாங்க. பட் தின்னா போடக்கூடாது, அந்த ப்ளேஸ் வந்து திக்காக தான் போடணும். ஸோ நம்ம ஹேண்ட் ரைட்டிங்கில் வந்து எங்கேருந்து எப்படி போடணும் அதெல்லாம் நல்லா தெரிஞ்சதுன்னா நம்ம கேலிகிராஃபி ஈஸியாகவே பண்ணலாம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எல்லாமே வந்து லேர்ன் பண்ணியிருப்போம். ஸோ பேசிக்கான கேலிகிராஃபி பற்றி நிறைய இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் லேர்ன் பண்ணியிருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.